ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராக் ப்ரீசெட்ஸ். ட்ராக் ப்ரீசெட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து ட்ராக்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ட்ராக் ப்ரீசெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த க்ளீன் ஸ்லேட்டர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் மிடி ட்ராக், ஆட் ஆடியோ ட்ராக், ஆட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்லாம் பார்த்தோம். அதேமாரி இப்போ வந்து அதோட டீட்டெயிலில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது ஓப்பன் ஆகுது. கவுண்ட்டு பார்த்தோம், விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தோம், விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ ப்ரௌஸில் போயிட்டு நான் வந்து ட்ரம்ஸ் ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்னோடய மிடி கீபோர்டு இதோட கனெக்ட் பண்ணியிருக்கனால நான் அதில் வந்து ட்ரிகர் பண்ணுறேன். சவுண்ட் வர முடியும். இப்போ வந்து வேறு ஏதாவது சவுண்ட் போடுறேன். இப்போ ஸோ அந்த மாதிரி பியானோவில் வந்து பியானோ கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ எப்படின்னு. இது அக்கோஸ்டிக் பியானோ கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ப்ரீசெட்டாகவே கியூபேஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்க. இப்போ வந்து ஒரு ப்ளகின் கான்டாக்ட் லைப்ரரின்னு இருக்கும். நீங்கள் பே பண்ணி சாஃப்ட்வேர் வாங்கி இதில் விஎஸ்டியாக எடுத்துன்னு வந்து இதுலேயும் ப்ளே பண்ணலாம் கியூபேஸ்லேயும். அதுவும் வந்து இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. அது இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். சவுண்ட் லைப்ரரிஸ், கான்டாக்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அது பண்ணி இப்போ பற்றி பியானோ அண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தேன். ரெண்டுமே லேயர் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி கிட்டாரு, மியூசிக் எஃபெக்ட்ஸு, இதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுமாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். இது கிறிஸ்டல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மிடி ஆடியோ ட்ராக்கு. இதில் நான் ஆடியோவில் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால இதில் இல்லை. ஆட் பண்ணியிருந்தால் போகிறோம். இங்கே அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஆடியோ ட்ராக்காக இருக்கிற டிஃபால்ட்டை வந்து ஆட் பண்ணலாம் எக்ஸிஸ்டிங் ட்ராக்கில். ஸோ அதேமாரி நிறைய விஷயம் யூஸ் ஆகும். அதேமாரி தான் மிடி ட்ராக்கும். மிடிக்கு வேண்டியதெல்லாம் பாருங்கள், மிடிக்கு வேண்டியதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராக்ஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் ஆட் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு ப்ரௌஸ் ப்ரீசெட்ஸ் உள்ளே போய் பார்க்குறது தான். எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும். இப்போ வந்து அடுத்தது நம்ம என்னது இதுக்கு இப்போ கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இது ரீநேம் எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா உங்களுக்கு? இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே போய் கிளிக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் போய் கிளிக் பண்ணி மை சவுண்டு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கொடுத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ரைட் கிளிக் பண்ணி இது வந்து ஒரு ப்ரீசெட்டை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் ப்ரீசெட் பண்ணி கேட்டகரி உள்ள வந்து பேஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எது வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டைலு, கேட்டகரி, அக்கார்டிங் நானே சும்மா ஒரு இஷ்டத்துக்கு பண்ணுறேன். பண்ணி சேவ் ஒரு நேம் கொடுத்து அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அப்புறம் ஒரு ஃபியூச்சரில் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிங்களா. இப்போது ஒரு ப்ரீசெட் இப்போ சப்போஸ் இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் ஆட் பண்ணுறேன். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக், இது எனக்கு பிடிக்கல, என்னோடய சவுண்டே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை ட்ராக் ப்ரீசெட்டில் போனீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண சவுண்ட் இங்கே இருக்கும். நான் பண்ணலை முன்னாடி, ஓகே கொடுக்கல, அதனால் வரல. மை பியானோன்னு நான் முதல்ல பண்ணது அது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஓகேவாகிடும். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஆடிங் ட்ராக் ப்ரீசெட்டு, க்ரியேட்டிங் ட்ராக் ப்ரீசெட்டை பற்றி பார்த்தோம். அப்புறம் ப்ரௌஸ் ப்ரீசெட்டை பற்றி பார்த்தோம்.
இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இது இன்னும் வந்து ட்ராக்ஸை பற்றி இன்னும் அட்வான்ஸாக பார்க்கணுன்னா இன்னும் வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்து வந்து ஆட் பண்ணோன்னா கவுண்ட்டு, ஸ்டீரியோ இது மேலே இருக்கிறது மட்டும் தான் பார்த்தோம். இப்போ ப்ரௌஸ் பார்த்துருக்கோம், உள்ளே போய் பார்க்குறது, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கு எல்லாத்துக்குமே. அதேமாரி வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு ப்ரீசெட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி, ரீநேம் வந்து இங்கே போய் க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ணுறது எப்படி. இப்போ இதையே வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பியானோ எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பியானோ எடுத்துக்கிறேன், கிராண்ட் பியானோ வச்சுக்கிறேன். பாருங்கள், கிராண்ட் பியானோ கிடையாது, இது வந்து நானே ஒரு சவுண்டை மிக்ஸ் பண்ணதுனால அது வித்தியாசமாக கேட்குது உங்களுக்கு. ஸோ வந்து இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா இதை நான் வந்து ஒரு க்ரியேட் ப்ரீசெட்டை ஆட் பண்ணி அதுக்கு வந்து நான் கேட்டகரிஸ் கொடுத்து இது டேக் எடிட்டரில் போய் சேவ் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். அது அப்படியே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். பியானோ சிங்கிள் க்ளீன் ஹார்மோனி இதெல்லாம் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஸோ இது வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நேம் எதை கொடுக்குறேன், என்ன நேம் கொடுக்கலாம், நியூ பியானோ கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து இது சேவ் ஆகிடுச்சு இந்த ப்ரீசெட்டு. இப்போ எனக்கு இந்த ப்ரீசெட் இப்போ வந்து கிறிஸ்டல் ப்ரீசெட்டுன்னு இருக்குது, மை சவுண்ட் ப்ரீசெட் இருக்குது. இப்போ கிறிஸ்டல் ப்ரீசெட்டில் இப்போ வந்து எனக்கு இந்த நான் சேவ் பண்ண ப்ரீசெட் வேணும்னா அப்ளை ட்ராக் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா மை பியானோ இருப்பேன். ஸோ அது வந்து இப்போ வந்துச்சுப்பேன், கிராண்ட் பியானோட சவுண்ட் வந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ ஏற்கனவே இப்போ இதில் என்னென்ன டெலிட் ப்ரீசெட் பார்த்தோம், அப்ளை ப்ரீசெட் பார்த்தோம், க்ரியேட் ப்ரீசெட் பார்த்துருக்குறோம், அப்புறம் வந்து ப்ரௌஸ் ப்ரீசெட் பார்த்துருக்குறோம். ஸோ இதை ட்ராக் ப்ரீசெட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் டீட்டெயிலாக வந்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.